ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ப்ராமிஸ் கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பேப்பர் சோப் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம நார்மலாக இப்போ கொரோனா இருக்கு இல்லையா, எங்கே போனாலும் ஹேண்ட் வாஷ் பண்ணணும். அதுக்கு சோப்பு வச்சுருப்பாங்க. நம்ம சோப்பு யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா மற்றவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதனால் சோப்பு யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் தயங்குவோம் இல்லையா. அதனால இது மாதிரி பேப்பர் சோப் செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம கூடயே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம தனியாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த பேப்பர் சோப் செய்ய போகிறோம். அதுக்கு நான் முன்னாடி சைடில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த பேப்பர் பட்டர் பேப்பர். நான் இப்போ கட் பண்ணிகிட்டு இருக்கிறது நார்மல் A4 பேப்பர். நீங்கள் இந்த பேப்பர் உங்களுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். உங்கள் கிட்டே பட்டர் பேப்பர் இருந்தது அப்படின்னா நீங்கள் பட்டர் பேப்பர்லேயே செஞ்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் ஒரு வேளை பட்டர் பேப்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் A4 பேப்பரில் செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ஹேண்ட் வாஷ்க்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த லிக்விட் தான் அது. எங்கள் அம்மா அந்த பாட்டிலோட கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. நான் எப்படியும் சண்டை போட்டு கொஞ்சம் லிக்விட் மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுதான் இது மாதிரி ட்ரேயில் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த பேப்பர் ஃபஸ்ட்டு நம்ம பட்டர் பேப்பர் தான் வைக்க போகிறோம். ஒவ்வொன்றா வச்சுக்கோங்க. இந்த பட்டர் பேப்பரை நம்ம ஹேண்ட் வாஷ்க்கு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த லிக்விட் சோப் தான் அது. ஒரு வேளை அந்த லிக்விட் சோப் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா சோப் இருக்கும் இல்லையா, சோப்பை தண்ணியில் நல்லா கரைச்சிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா மெல்ட் பண்ணிக்கோங்க. டபுள் பாயிலிங் மெத்தடில் சோப்பை மெல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை பண்ணலாம். மெல்ட் பண்ணிட்டு அது கூட கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிட்டு இதை பண்ணுங்கள். நான் இப்போ இந்த லிக்விட் சோப் யூஸ் பண்ணி அந்த பட்டர் பேப்பர் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நார்மல் A4 பேப்பரையும் அரேஞ்ச் பண்ணிட்டு மேலேயும் ஒரு தடவை இந்த லிக்விட் சோப் இருக்கும் இல்லையா, அந்த நான் ஊற்றிட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி ஆட்டினிங் அப்படின்னா எல்லா இடத்துலையும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆயிரும். இதுக்கப்புறம் நீங்கள் நல்லா காய வைக்கணும். நல்லா சன்லைட் இருந்தது அப்படின்னா ஒரு 3 to 4 hours போதும். நான் ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சேன். காய வச்சுட்டு அப்போ எடுத்தோம் அப்படின்னா இது மாதிரி நார்மலாக வந்துடும். A4 பேப்பர் தான் இப்போ எடுத்துகிட்ருக்கேன். அதில் நார்மலாகவே வந்துருச்சு. ஒரு பேப்பரை போட்டு வச்சா எப்படி இருக்கும் அதே மாதிரியே தான் வந்துருச்சு. நல்லா காஞ்சிருச்சு. இப்போ அந்த A4 பேப்பர் நார்மல் பேப்பர் இருக்கும் இல்லையா, நார்மல் பேப்பர் ஃபுல்லாக இப்போ எடுத்து முடிச்சாச்சு. இப்போ இந்த நார்மல் பேப்பர்லாம் எடுத்து முடிச்சாச்சு இல்லையா, இதை தனியாக வச்சுட்டு அடுத்து நம்ம பட்டர் பேப்பர் அதுதான் எடுக்க போகிறோம். பட்டர் பேப்பர் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. ஏன்னா அது கிழிஞ்சிரும். டேமேஜ் எல்லாம் ஆகாது, ஆனால் கிழிஞ்சிரும். எப்படி அப்படின்னா ஒட்டியெல்லாம் இருக்காது ஒரு பேப்பரோட ஒரு பேப்பர். ஆனால் நம்ம கேர்ஃபுல்லாக எடுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அது கிழிஞ்சிரும். நீங்கள் கொஞ்சம் நல்லா காய வச்சிங்கன்னா நீங்கள் அந்த பேப்பரையும் நார்மலாகவே எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்துட்டேன். இந்த மாதிரி அந்த பேப்பர் எல்லாம் இது மாதிரி எடுத்துக்கலாம். அந்த பட்டர் பேப்பர் எடுக்கும்போதே உங்களுக்கு தெரியும். அது முன்னாடி இருந்த வெயிட்டுக்கும் இப்போ இருக்கிற வெயிட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த பட்டர் பேப்பர் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் அந்த பேப்பர். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும் அந்த பேப்பர். ஆனால் இந்த நார்மல் A4 பேப்பர் இருக்கு இல்லையா, அது எப்பவும் போலயே தான் இருக்கும் அந்த நார்மல் A4 பேப்பர். இப்போ ரெண்டையும் செக் பண்ணி பார்த்தலாம். அதுக்கு நான் இது மாதிரி கையில் ஃபஸ்ட்டு தண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி அந்த பேப்பர் சோப் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து இது மாதிரி கையில் போட்டு நல்லா எப்படி நம்ம சோப் போடுவோமோ அது மாதிரி போட்டுட்டு பேப்பர் இது மாதிரி வந்துடும். அதை நம்ம டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா சோப் மாதிரி வந்துருச்சு இல்லையா, இது சக்ஸஸ் ஆயிடுச்சு. நான் எப்படி வருமோ அப்படின்னு நினச்சிட்டே தான் அதை பண்ணிகிட்டு இருந்தேன். பட் கடைசியில் சக்ஸஸ் ஆயிடுச்சு அந்த A4 பேப்பரில் பண்ண பேப்பர் சோப்பு. அதுக்கப்புறம் நான் மறுபடியும் கையை கழுவிட்டு அடுத்து நம்ம பட்டர் பேப்பர் பண்ணோம் இல்லையா, அதை டெஸ்ட் பண்ண போகிறோம். அந்த பட்டர் பேப்பர் சோப் எடுத்து கையில் வச்சு நல்லா தேய்ச்சிட்டு அதையும் அதே மாதிரி தான் ரிமூவ் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா இதில் நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு. ஏன்னா அந்த சோப்லேயும் இதுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள் நீங்களே. நல்லா நுரை நல்லா வந்திருக்கு. அதனால உங்கள்கிட்ட பட்டர் பேப்பர் இருந்ததுன்னா பட்டர் பேப்பரே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பட்டர் பேப்பர் இல்லை அப்படின்னா செகண்ட் சாய்ஸாக வேணால் நீங்கள் A4 பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பட்டர் பேப்பர் ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்குது. அதனால் பட்டர் பேப்பர் நீங்கள் கொஞ்சம் நல்லா காய வைக்கணும். அப்புறம் என்ன, இது மாதிரி பேக்கெட்டில் போட்டிங்க அப்படின்னா பட்டர் பேப்பர் கொஞ்சம் தனியாக எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் நல்லா காய வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ அந்த எல்லா பேப்பரையும் இது மாதிரி ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்கெட்ச் எடுத்துக்கிறேன். ஸ்கெட்ச் எடுத்துகிட்டு பேப்பர் சோப் அப்படின்னு இந்த பேப்பரில் எழுதிக்கிறேன். சின்ன ஒரு பேப்பர் பீஸ் எடுத்துகிட்டு அதில் பேப்பர் சோப் அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலரில் பிடிச்ச டிசைனில் எழுதிக்கலாம். அந்த பேக்கை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூட நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் சும்மா இந்த மாதிரி பேப்பர் சோப் அப்படின்னு எழுதி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன எடுத்துருக்கேன் அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட் டேப் எடுத்திருக்கேன். டேப் எடுத்துகிட்டு அது கொஞ்சம் பிரிச்சுட்டு அது மேலே நம்ம எழுதணும் இல்லையா, அதை சென்டராக பார்த்து ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டு பேலன்ஸ் இருக்கிற அந்த போர்ஷன் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிறேன்.
நீட்டிகிட்டு இருக்கிற பக்கம் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு அது இதை மாதிரி ஒட்டிட்டிங்க அப்படின்னா ஒட்டிக்கும். நீங்கள் தண்ணி பட்டால் கூட அது வந்து இதாகாது. அந்த நம்ம பேப்பர் சோப்பு எழுதிக்கொள்ளே அது வந்து டேமேஜ் ஆகாது. நீங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் வி லவ் டு கிரியேட் கிராஃப்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.